மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் 2023 விடை குறிப்புகள் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே தனித்தனி வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். மார்ச் 2023 அதே மாதிரி மார்ச் 2024 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு சொல்லி தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னாவே 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஸோ 5x5 25 மார்க்கு. இன்டர்னல் சாய்ஸ் அதாவது அல்லது இருக்கும். நான் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். 34A லிஸ்ட் என்றால் என்ன? லிஸ்ட்டு ஏன் பேர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது? எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோவைகள் சதுர அடைப்புக்குறிக்குள்ள கால் புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கும் அமைப்பு தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல சேமிப்புகளை சேமிக்கும். மதிப்புகள் எவ்வகையாகவும் இருக்கலாம். அல்லது மற்றொரு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதினா நமக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையை இணைகள் என்று அழைக்கிறோம். அதாவது பேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் இங்கே பேர்ஸ் அப்படின்றத இணைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம். புக்கில் நமக்கு இணைகள் தான் இருக்கும். அதிகமாக பயன்படுத்தும் முறையாகும். எனவே லிஸ்ட்டுகள் பேர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ லிஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும். அது புக்கில் இருக்குது. ஸோ இதை எழுதினா 2 மார்க்கு. பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதினா 1 மார்க். மொத்தம் 5 மார்க். ஸோ நம்ம புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு எல்லாமே அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. 34 அல்லது கொஸ்டின் வரிசை முறை தேடல் முறையை விவாதிக்கவும். வரிசை முறை தேடல் அல்லது தொடர் தேடல் பட்டியலில் விரும்பும் உறுப்பை கண்டுபிடிக்கும். ஸோ வரிசை முறை தேடல் அப்படின்றது தொடர் தேடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது பட்டியலில் இருக்கக்கூடிய விரும்பும் உறுப்பை கண்டுபிடிக்கும். அதுக்கு 2 மார்க்கு. அதனுடைய போலி குறிமுறை எழுதணும். நம்ம ஃபார் மடக்கனை பயன்படுத்தி அணிகளை பயணித்தல், ஒவ்வொரு சுழற்சியிலும் இலக்கு மதிப்பை தற்போதைய மதிப்புடன் ஒப்பிடுறது, மதிப்புகள் பொருத்தமாக இருந்தால் அணியின் தற்போதைய சுட்டெண்ணை திருப்பி அனுப்பும். மதிப்புகள் பொருத்தா இல்லை அப்படின்னா அணியில் அடுத்துள்ள உறுப்புக்கு சென்றுவிடும். பொருத்தம் எதுவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா -1 அப்படின்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். இதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும். புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ வரிசை முறை தேடல் அது என்ன அப்படின்னு எழுதுனா அது 2 மார்க்கு. அதனுடைய போலி குறிமுறை எழுதுனா அதுக்கு 2 மார்க்கு. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு 1 மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு. 35 பைத்தானில் உள்ள வெள்ளைகள் பற்றி எழுதுக. ஸோ நிரலில் இடம்பெறும் நிரல் வரிகளை அடிப்படை மொழி கூற்றுகளாக பிரிக்கிறது. இந்த கூற்றுகள் வெள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெள்ளைகள் 5 வகைப்படும். 1 குறிப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள், செயற்குறிகள், வரம்புக்குறிகள், நிலையுறுக்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதி அதை பற்றி எழுதி அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதணும். நம்ம உதாரணத்துக்கு குறிப்பெயர்கள்லாம் என்னன்றதை எழுதி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். எல்லாமே அதே மாதிரி தான். அந்த மாதிரி எழுதினா தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. 35Aவில் பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. ஐடி, சிஹெச்ஆர், ரவுண்டு, டைப்பு, பவர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளிணைந்த செயற்கூறுகள். இதை பற்றி நம்ம விரிவாக விவரித்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு. ஐடி பற்றி பாருங்கள். ஐடி செயற்கூறு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பொருளின் நினைவக முகவரியை திருப்பி அனுப்பும். அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதணும். பொது வடிவம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃப் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. அடுத்தது சிஹெச்ஆர் கொடுக்கப்பட்ட ஆஸ்கி மதிப்புக்கு யூனிகோடு எழுத்தை திருப்பி அனுப்பும். ஆஸ்கி மதிப்பு ஏதாவது கொடுத்தோம்னா அதுக்கு யூனிகோடு மதிப்பை திருப்பி அனுப்பும். சிஹெச்ஆர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். அது எழுதுனா 1 மார்க்கு. அடுத்தது ரவுண்ட் ஆஃப் கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு அருகே உள்ள முழு எண்ணாக திருப்பி அனுப்பும். ஸோ ரவுண்ட் பண்ணி அனுப்பும். நம்பரை ரவுண்ட் பண்ணி அனுப்பும். அதனோட பொது வடிவம் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் என் டிஜிட் கமா நடுவில் இருக்கு, பார்த்துக்கோங்க, அது முக்கியம். ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். அடுத்து டைப் ஆஃப் பொருளின் தரவினை வகையை திருப்பி அனுப்பும். பொருளினுடைய தரவின் வகையை திருப்பி அனுப்பும். டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அதனுடைய பொது வடிவம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். அது என்ன டைப்புன்றதை அனுப்பும், அவ்வளோதான். அடுத்தது பவர் ஆஃப் கொடுக்கப்பட்ட எண்ணின் அடுக்கு பெருக்கத்தை திருப்பி அனுப்பும். அதாவது பொது வடிவம் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் A, B. ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. எல்லாமே எடுத்துக்காட்டு எழுதினா தான் பெஸ்ட்டு. அடுத்தது 36 பின்னலான் டப்பிள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ பைத்தானில் ஒரு டப்பில் மற்றொரு டப்புக்குள்ளே வரையறை செய்வதை பின்னலான் டப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பின்னலான டப்பிள் ஒவ்வொரு டப்பிளும் ஒரு உறுப்பாக கருதப்படுகிறது. ஃபார் மடக்கு பின்னலான டப்பின் அனைத்து உறுப்புகளையும் அணுக பயன்படுகிறது. இது எல்லாம் எழுதுனா 3 மார்க்கு. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு நம்ம எழுதணும். அதுக்கு 2 மார்க். மொத்தம் 5 மார்க்கு. 36Aவில் உறவு நிலையின் வகைகளை விவரிக்கவும். உறவு நிலையின் வகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இருக்குது. ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை, ஒன்றுடன் பல உறவு நிலை, பலவற்றுடன் ஒன்று உறவு நிலை, பலவற்றுடன் பல உறவு நிலை. ஸோ 4 தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க் இது எழுதனா கொடுத்துருக்காங்க. இது 4 எழுதனா 1 மார்க்கு. ஒவ்வொன்றுத்தையும் விளக்கி எழுதனா அதுக்கு 4 மார்க்கு. ஸோ மொத்தம் 5 மார்க்கு. அடுத்தது 37 கெட் ஆஃப் என்ற செயற்கூறின் தொடரியலை எழுதி அதன் செயல் உறுப்புகளையும் திருப்பி அனுப்பும் மதிப்புகளையும் விளக்கணும். ஸோ தொடரியல் இதான் பார்த்துக்கோங்க. கெட் ஆஃப்னுடைய தொடரியல் இது ரொம்ப முக்கியம். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ், ஆர்கியூஸ் இது எல்லாமே ஆங்கிள் ப்ராக்கெட்டில் போடணும். அது பார்த்துக்கோங்க. கெட் ஆஃப் டாட் கெட் ஆஃப் ஆர்கியூ ஆப்ஷன்ஸ் லாங் _ ஆப்ஷன்ஸ். ஸோ இதான் அதனுடைய தொடரியல். இது எல்லாம் 1 மார்க் போட்டுருவாங்க. செயல் உறுப்புகள் இதில் இருக்கக்கூடிய அந்த செயல் உறுப்புகளை பற்றி ஒவ்வொன்றையும் விளக்கணும்.
ஆர்குமெண்ட் ஆப்ஷன்ஸ் லாக் அண்டர் ஸ்கோர் ஆப்ஷன்ஸ் இதை பற்றி விளக்கணும். அப்புறம் கெட் ஆப்ட் அப்படின்னா என்ன, 2 உறுப்புகளை கொண்டுள்ள மதிப்புகளை திருப்பி அனுப்பும். இவை ஒவ்வொன்றும் ஆப்ஸ் மற்றும் ஆர்க்ஸ் என்ற 2 வெவ்வேறு பட்டியலில் சேமிக்கப்படும். ஸோ ஆப்ஸ் அப்படின்னா என்னென்னா பாங்கு, பாதை போன்ற பிரிக்கப்பட்ட சரங்களுடைய பட்டியலை திருப்பி அனுப்பும். ஆர்க்ஸ் அப்படின்னா தவறான பாதை அல்லது பாங்கின் காரணமாக பிரிக்கப்பட முடியாத எந்த ஒரு சரத்தின் பட்டியலையும் கொண்டிருக்குதும். சரங்களை பிரித்து எடுக்கும்போது பிழை ஏதும் இல்லாவிட்டால் ஆர்க்ஸ் வெற்று அணியாக அமையும். ஸோ இதெல்லாம் எழுதுனா 3 மார்க்கு. ஸோ 3 1 4 மார்க் ஆச்சு. இன்னும் 1 மார்க் இருக்குது. சரங்களை பிரித்தெடுக்கும் போது பிழை எதுவும் இல்லைன்னா ஆர்குமெண்ட்ஸ் வெற்று அணியை திருப்பி அனுப்பும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதிட்டோம் அப்படின்னா ஆஃப் த கமா ஆர்ச் ஈக்குவல் டு கெட் ஆப்ட் கமா கெட் ஆப்ட் ஆஃப் ஆர்கியூ கமா ஐ ஃபைலு, இந்த டபுள் கொட்டேஷன்லாம் கரெக்டாக போட்டுருங்க. அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க். அடுத்தது டிபிஎம்எஸ் மற்றும் ஆர்டிபிஎம்எஸ் வேறுபடுத்துக. ஸோ டிபிஎம்எஸ்னா ஆர்டிபிஎம்எஸ்னா அதுக்கு வேறுபாடு என்ன அப்படின்றது எழுதணும், அவ்வளோதான். ஒப்பீட்டு அடிப்படை டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உறவு நிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. தரவு சேமிப்பு அடுத்தது ஊடுருவலின் மாதிரி, அதாவது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பதிவுகளின் தரவு. இது பார்த்தீங்கன்னா அட்டவணையில் வரிசை மற்றும் நெடுவரிசையில் உள்ள தரவுகள். மிகைமை தரவுனா இடம்பெற்றுள்ளது, ஆர்டிபிஎம்எஸில் இடம்பெறவில்லை. தரவு அணுகல் பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆர்டிபிஎம்எஸில் டிபிஎம்எஸ் உடன் ஒப்பிடும்போது வேகமானது. திறவுகோள்கள் மற்றும் குறியீடுகள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுவது இல்லை, உறவு நிலையை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. பரிவர்த்தனை மேலாண்மை பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸில் திறமை அற்றது, பிழைகளை கொண்டது, பாதுகாப்பற்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸில் திறமையானது, பாதுகாப்பானது. பரவல் தகவல் தளம் ஒத்துழைக்காது, இது ஒத்துழைக்கும் ஆர்டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ், ஃபாக்ஸ் ப்ரோ இதெல்லாம் டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு. ஆர்டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், மைஎஸ்கியூஎல், மரியா டிபி, எஸ்கியூஎல் லைட்டு இதெல்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு. இது கொடுத்துருக்காங்க இவ்வளோ, ஏதாவது 5 எழுதினா கூட போதும், 5 மார்க் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஃபுல்லாக எழுதுங்க, அது பெஸ்ட்டு. 38 ஹிஸ்டோகிராம் மற்றும் பட்டை வரைபடங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. ஸோ ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா எண் வகை தரவுகளுக்கு இடையேயான அதிர்வெண்ணை வரைபடத்தில் காட்டும். பட்டை வரைபடம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தரவுகளை ஒப்பிட பயன்படுகிறது. ஹிஸ்டோகிராம் மாறிகளுக்கு தொடர்களுக்கு இடையேயான அதிர்வெண் பகிர்வை காண்பிக்கும். பட்டை வரைபடம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறான மாறிகளை ஒப்பிடும் படத்தை காண்பிக்கும். ஹிஸ்டோகிராம் எண் வகை தரவுகளில் செயலாற்றும். பட்டை வரைபடம் வகைப்படுத்தப்பட்ட தரவுகளில் செயலாற்றும். ஹிஸ்டோகிராம் பட்டைகளுக்கு இடையே இடைவெளி இருப்பதில்லை. பட்டை வரைபடம் பார்த்தீங்கன்னா பட்டைகளுக்கு இடையே முறையான இடைவெளி இருக்கும். ஹிஸ்டோகிராமில் தரவுகளின் தொடர்புகளை வெளிப்படுத்த ஒன்றாக வகைப்படுத்திட்டு இருக்கும். பட்டை வரைபடத்தில் தரவுகள் தனி உறுப்புகளாக கருதப்படுகிறது. ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா தொகுதிகளை மறு வரிசையாக்கம் செய்ய முடியாது, ஆனால் பட்டை வரைபடத்தில் தொகுதியில் மறுவரியாக்கம் செய்ய முடியும். ஹிஸ்டோகிராமில் செவ்வக தொகுதியின் அகலம் ஒரே அளவில் இருக்காது. பட்டை வரைபடம் பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். இதில் ஏதாவது 5 எழுதினா கூட போதும். நான் சும்மா ஜஸ்ட்டு படித்து தான் காமிக்கிறேன், எந்த விளக்கம் அதெல்லாம் நான் கொடுக்கல. உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்கிறது. 38 கண்டினியூ கூற்றினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ கண்டினியூ கூற்று பார்த்தீங்கன்னா மடக்கின் மீதமுள்ள குறிமுறையை தவிர்த்து அடுத்த மடக்கு செயலை ஆரம்பிக்கும். அப்படி எழுதுனா அதுக்கு 2 மார்க்கு. இதனுடைய தொடரியல் பார்த்தீங்கன்னா கண்டினியூ, அது எழுதுனா 1 மார்க்கு. கண்டினியூ கூற்றினுடைய செயல்பாடு விளக்கம் எழுதி அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு 2 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.